வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனி வட்டி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து கேட்டிருந்த டாபிக் தான் தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன சார்? நம்ம வெளியே கடன் வாங்குகிறோம், யாரோ நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட ஃபைனான்ஸ் வாங்குகிறோம், இல்லை கடன் வாங்குகிறோம் அப்படின்னும் போது ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறேன்னு வச்சிங்களேன், அதில் 2 ரூபாய் வட்டி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10,000 ரூபாய்க்கு 2 ரூபா அப்படின்றது 200 ரூபாவா? ஸோ அந்த 200 ரூபாவா மாசம் மாசம் குத்துட்டே வருவோம். கரெக்ட் தானே? ஒரு 2 வருஷமோ ஒரு 3 வருஷமோ ஒரு சர்டன் பீரியட்ல எப்போ என்கிட்ட அந்த காசு வருது, ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த 10,000 பிளஸ் இந்த வட்டி ரெண்டுமே சேர்த்து அந்த கடனை முடிச்சிருவேன். கரெக்ட் தானே? ஸோ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் லாஜிக் மட்டும் தெரிஞ்சுங்க. நான் 10,000 ரூபாய் கடன் வாங்குறேன், இதுதான் அசலை பீன்னு குறிப்பாங்க. சரிங்களா? இதுக்கு பர்சன்டேஜ் வந்து அவங்க என்ன சொல்றாங்க? 2% அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இல்ல நம்ம கொஞ்சம் இதுவாகவே போடுவோமே, 10%. ஸோ 10,000 ரூபாய்க்கு 10% அப்படின்றது எவ்வளோ? 1000 ரூபாய் வருமா? 10,000 ரூபாய்க்கு 10% அப்படின்றது 1000 ரூபாய். ஸோ 10% வட்டி, இது 6னா வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா என்ன சார்? என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஆண்டுகளின் எண்ணிக்கை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சம்மு மாதங்கள்ல கொடுத்துருக்காங்க சார், எனக்கு நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம அதை வருஷத்துக்கு மாத்திக்கணும். சப்போஸ் நாட்கள்ல கொடுத்துருந்தா அதை 365ஆல வகுத்துக்கணும். அதே போல மாசத்துல கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா 12ஆல வகுத்துக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம்ல, ஸோ 12ஆல வகுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுதான் ஒரு ஃபார்முலா வரும். எஸ்ஐ ஈக்குவல் டு, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி ஈக்குவல் டு PNR/100. பீனா அசலு, என்னன்னா வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகளின் எண்ணிக்கை, ஆர்னா வந்து என்னது? வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது மூணுத்தையும் மேலே பெருக்கிக்கணும், கீழே 100ஆல வகுத்துக்கணும். இதுதான் சிம்பிள் ஃபார்முலா எஸ்ஐக்கு, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ எனக்கு தொகை வேணும் சார். தொகைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கினேன், 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது அசல் பிளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்துதான் கொடுப்பேன். சரிங்களா? அது பேர் தான் தொகை, அமௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அசல் பிளஸ் வட்டி ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது? தொகை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சம்மை போடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம், ரூபாய் 200க்கு 5 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்திற்கான தனி வட்டியை காண்க. ஸோ ஃபார்முலா என்னது? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. அசல் வந்து 200 ரூபாய். சரிங்களா? என்ன எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன வந்து 5, 6 வந்து 6%. ஸோ 6% வகுத்தல் 100. 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாமா? 2 5 10, 6 60. ஸோ வட்டி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 60 ரூபாய். புரியுதா? ரொம்ப ஈஸியான சம்மு, டைரக்ட் சம்மு. PNR/100, பி வந்து அதாவது அசல் 200 ரூபாய், பர்சன்டேஜ் 6 வருஷத்துக்கு, 5 ஆண்டுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்படியே அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? பாருங்க, ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு ஆன தனி வட்டியை காண்க அப்படின்னு தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பி வந்து எவ்வளோ? 7,500 ரூபாய். வட்டி வந்து 8%. இந்த எண்ணு பாருங்களேன், ஒரு வருஷம் 6 மாசமா, அப்ப 6/12 இல்லாமா? ஏன் சார் 6/12 எழுதுறீங்க?
ஒரு வருஷத்துக்கு 1 போட்டோம்பா. இந்த 6/12ன்றது என்னன்னா 6 மாசம்னு கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஸோ அதனால 6/12ன்னு எழுதுறோம். சரிங்களா? வருஷத்துக்கு தானே கணக்கு போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஸோ 6/12ன்னு எழுதிக்கிறேன். இது 1 6 2 12. சரிங்களா? கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இப்ப சைட்ல பெருக்கிங்க. 1 2 2 2ஓட 1 கூட்டினா 3. ஸோ 3/2. ஓகேங்களா? என்னோட மதிப்பு என்னது? 3/2. சிம்பிளா யோசிங்க. 1 1/2ன்னு இருக்கு, அதாவது 1.5. சரிங்களா? இத 3/2ன்னு நான் எழுதுறேன். 3/2 வகுத்தாலும் எனக்கு 1.5 தான் வரும். சரியா? ஆனா இப்படி என்ன ஈஸியா கேன்சல் பண்ண முடியும், அதனால தான் இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? ஃபார்முலால SI = PNR/100. ஸோ P வந்து எவ்வளோ இருக்கு? 7500 இன்ட்டு N வந்து 3/2. ஸோ 3 தூக்கி மேலே போட்டுங்க, கீழே 2 போட்டுங்க. நல்லா புரிஞ்சுங்க. 3/2ல 3 மேல கீழே 2. சரிங்களா? R வந்து 8/100. புரியுதா பாருங்க? 7500 இந்த 3 வந்து இங்க இருக்கிற 3/2 நான் கீழே போட்டேன். சரிங்களா? R வந்து 8/100. ஏன்னா PNR/100 இல்ல, இந்த 100 சும்மா தானே இருக்கு, அந்த 100 சேர்த்துக்கிட்டேன். சரியா? சோ 2 0க்கு இங்க 2 0 கேன்சல். ஓகேவா? 1 2 2 4 2 8. அப்ப 75 இன்ட்டு 3 4 12. ஸோ 75 12 பெருக்குனா 900ன்னு வரும். சரிங்களா? ஸோ 900 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஐடியா மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு கொஸ்டினுமே ஒவ்வொரு மாடல் இப்போ பார்க்க போறது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 6 மாசம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வருஷம் 6 மாசத்தை எப்படி எழுதணும்னு மட்டும் பார்த்துக்க. ஒரு வருஷத்தை அப்படியே வச்சுக்கிட்டேன், இந்த 6 மாசத்தை 6/12ன்னு எழுதுறேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். சரியா? ஸோ 6/12னா கேன்சல் பண்ணா 1 6 6 2 6 12. இதை சைட்ல மல்டிப்ளை பண்ணா 1 2 2 2ஓட 1 கூட்டினா 3/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரியா? ஸோ அதை வச்சு அப்படியே சம் போட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ரூபாய் 20,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கான தனி வட்டி யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க அசல் வந்து 20,000. சரிங்களா? ஆண்டு வட்டி வீதம் R வந்து 5%. 3 மாதங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன வந்து என்னது? 3 மாசமா. எனக்கு தேவை வருஷத்துல மாத்தணும். சரிங்களா? இங்க 3 மாசம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மாசம் 3 ஒரு வருஷத்துக்கு 12 மாசம்ல. ஸோ 12ஆல டிவைட் பண்ணிக்க. 1 3 3 4 12. அவ்வளவுதான். N வந்து 1/4. அதாவது 1/4 வருஷம். கரெக்ட் தானே? 3 மாசம்ன்றது 1/4 வருஷம். சரியா? வருஷத்தை 4ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் மீனிங். சரியா? சோ SI = PNR/100. சரியா? சோ 20,000 இன்ட்டு 5 இன்ட்டு பாருங்க, N வந்து இங்க என்ன இருக்கு? 1/4ன்னு இருக்கு. சோ 1/4 இன்ட்டு 100. சரிங்களா? புரியுதா? 1 மேல போட்டேன், கீழே 4 போட்டுக்கிட்டேன், இன்ட்டு இந்த ஃபார்முலா 100. சரியா? சோ பெருக்கல் இருக்கிறதுனால மாத்தி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. சரியா? கேன்சல் பண்ணும்போது மட்டும் கரெக்டா பண்ணீங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். 1 4 4 I 4 20. சரியா? I 4 20. சோ இங்க ஒரு 0 இருக்குல்ல, அந்த 0 சேர்ந்து வந்துடும். சோ 50ஐயும் 5ஐயும் பெருக்குனா 250 அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? 250 அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ரூபாய் 6,550க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்க. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஒரே ஃபார்முலா தான். சரிங்களா? இங்க என்ன பண்ணுவோம்? 10% வட்டி வீதம் அதை கொடுத்துருக்காங்க. சரியா? நான் இன்னொரு ஐடியாவும் சொல்றேன் பாருங்க.
219 நாள் அப்படின்னா அதை 365ஆல வகுத்துக்குங்க. ஏன் 365ஆல வகுக்கணும் சார்? ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு வச்சுதான் கணக்கு பண்ணணும் சார். லீஃப் வருஷத்துல 366 நாள் சார், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. பொதுவா கணக்கு போடுறோம். ஏன்னா இங்க அவங்க எந்த வருஷம் அப்படின்லாம் சொல்ல, சரிங்களா? ஸோ பொதுவா கணக்கு போடுறோம் அப்படின்னும் போது 365 நாள் தான், சரியா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா 73ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணுவோம். 73 3ஆல பெருக்கி பாருங்க. 3 9 3 21 219 வருதா? சரியா? அதே போல 73 5ஆல பெருக்கி பாருங்க. 7 5 5 மீதி 1 35 35 1 36. ஸோ இது 73ஆம் வாய்ப்பாடுல 3 முறை, இது 73ஆம் வாய்ப்பாடுல 5 முறை. சார் எனக்கு 73ஆம் வாய்ப்பாடு தெரியாதே சார் அப்படின்னா இன்னொரு ஐடியா சொல்றேன், கவனிச்சிங்க. எனக்கு 73 நாட்கள் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், சரிங்களா? நீங்க பண்ண வேண்டியது 1/5 ஆன்சரு, ஓகேங்களா? அதே போல 146 நாட்கள் அப்படின்னு கொடுத்தா நீங்க போட வேண்டியது 2/5, ஓகேவா? 219 நாட்கள் இந்த கொஸ்டின்ல 219 தானே கொடுத்துருக்காங்க. சோ 219 நாட்கள் அப்படின்னு கொடுத்தா 3/5, ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இந்த 73 4ஆல பெருக்கிங்க. 4 12 மீதி 1 4 28 29. சோ 292 நாட்கள் அப்படின்னு கொடுத்தா 4/5. புரியுதா பாருங்க? 73 நாட்கள்னு கொஸ்டின்ல கொடுத்தா 1/5 போட்டுக்கிறீங்க. 146 நாட்கள்னு கொடுத்தா 2/5. 219 நாட்கள்னா 3/5. 292 நாட்கள்னா 4/5 போட்டுக்கிறோம். சோ நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்க எது கொடுத்துருக்காங்க? 219 நாட்கள். சோ 3/5 போட்டா போதும். கேன்சல் பண்ணாலும் அதானே வந்துச்சு. 3 முறை, இது 5 முறைன்னு வந்திருக்கு, சரியா? சோ பாருங்க, பியோட மதிப்பு 6750 இன்ட்டு இங்க 219 நாட்கள் கொடுத்துருக்காங்களா? அப்ப என்ன போடணும்? 3/5 போடணும். சோ 3 வகுத்தல் 5 இன்ட்டு 100. ஏன்னா PNR/100க்கு அந்த 100, சரியா? 6 மதிப்பு என்னது? 10. 6க்கான மதிப்பு 10% வட்டி வீதம்ல. சோ 10. பாருங்க, இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 கேன்சல், இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 கேன்சல், ஓகேவா? 5ஆம் வாய்ப்பாடுல வச்சா ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5 வருமா? 6ல 5 போனா மீதி 1. 17 அப்படின்னும் போது 5ஆம் வாய்ப்பாடுல 3 5 5, சரியா? மீதி என்ன வரும்? 2 வருமா? 25 போது 5 முறை வரும். சோ 135 3ஆல பெருக்கிங்க. 3 5 5 மீதி 1. 3 9 9ஓட 1 கூட்டினா 10 மீதி 1. 1 3 3 3ஓட 1 கூட்டினா 4. சோ 405 அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. விஷால் என்பவர் 7/6/2007 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2007 அன்று திருப்ப செலுத்தினார், சரிங்களா? 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 7/6/2007 இங்க இருந்து 19/8/2007 இது வரைக்கும் மொத்தம் எத்தனை நாளுன்னு பார்க்கணும், சரியா? எத்தனை நாளுன்னு பார்க்கணும். 7ஆம் தேதி 6ஆம் மாசம் கடன் வாங்குறாரு. சோ வாங்கின அன்னிலே தான் ஒரு கணக்கு, சரியா? சோ அப்ப 7ஆம் தேதி 6ஆம் மாசம் மொத்தம் எத்தனை நாள் வரும்போ? 30 31 அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 தான். சோ 7ஆம் தேதியில இருந்து கணக்கு வச்சிங்களேன், 24 நாள் வருமா? ஜூன் மாசம் 24 நாள் வரும். 7ஆம் தேதியிலிருந்து கணக்கு வச்சா 30 வரைக்கும், சரியா?
ஜூலை மாசம், அதாவது 7வது மாசம், ஜூலை மாசம் 31 நாள். சரிங்களா? சோ அதே போல இங்க 19/8/2007 செலுத்திட்டாரு, கொடுத்துட்டாரு. ஓகேவா? அப்ப ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் வட்டி கணக்கிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வாங்கின அன்னைக்கே கடன் கணக்கு. சோ 7ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 24 நாள் வருது. ஜூலை மாசம் 31 நாள், ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி அந்த கடனை குடுத்துறாரு. அப்ப 18 வரைக்கும் வட்டி கணக்கு. சரியா? சோ இது வரைக்கும் ஆட் பண்ணுங்க. 7 73 வருது. 73 நாள். இப்பதாங்க பார்த்தோம். 73 நாட்கள் அப்படின்னு வந்தா என்ன சொன்னோம்? 1/5 போட்டு சொன்னோம். சரிங்களா? சோ அப்ப PNR/100 எவ்வளவு காசு வாங்குறாரு? 4000 ரூபாய் வாங்குறாரு. சரிங்களா? 1/5 இன்ட்டு 100 பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5%. ஓகேவா? இந்த 5க்கு இந்த 5 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். சோ என்கிட்ட இருக்கிறது 40 × 1 40 ரூபாய் வட்டி. சரிங்களா? வட்டி மட்டும் 40 ரூபாய். கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? சரியா? தொகை அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன்? அமௌண்ட் வேணும்னா அசலோட வட்டியை கூட்டிக்கணும். சரியா? அசலோட வட்டியை கூட்டிக்கணும். சோ அசல் வந்து 4000 பிளஸ் வட்டி 40, 2 டி கூட்டினா 4040 ரூபாய் தொகை. சோ 4040 இருக்கா? ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டு வட்டி வீதம் 2% வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சின்ன லாஜிக் தான் இதெல்லாம். பாருங்க, நான் என்ன செய்யறேன், டைரக்ட் மெத்தடும் இருக்கு, ஷார்ட்கட்டும் இருக்கு. உங்களுக்கு எது ஈஸியோ அதை போட்டுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட். ஃபார்முலா என்னது? SI = PNR/100. சோ இங்க SI அதாவது வட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 300 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அசல் தான் தெரியாதுப்பா. சோ P அப்படியே வச்சுக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ்? 2% பை 100. சரிங்களா? பாருங்க, 1 3 3 100 3 1000. சாரி, 100 3 300. புரியுதா? பாருங்க, 1 3 3 100 3 முறையால அடிச்சா 300ன்னு வந்துடும். சரிங்களா? அதே போல 1 2 2 52 100. ஓகேவா? இந்த 100 இந்த சைடு 50ஆல பெருக்குனா 5000 அப்படின்றது தான் அசலு. சோ ஆன்சர் 5000. இது ஃபார்முலா மெத்தட். சரியா? அப்படியே P மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடுற. ஓகேங்களா? இல்ல சார், ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ஃபார்முலா தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இங்க எதுக்கான மதிப்பு கேக்குறாங்க? அசலுக்கான மதிப்பு கேக்குறாங்க. சோ கீழே கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷனுமே அசலை தானே குறிக்கும். கரெக்ட் தானே? எதை கேட்கிறாங்களோ அதை தான் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. சோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்றேன். 5000 அசலுன்னு, n வந்து 3, பர்சன்டேஜ் 2 பை 100. சோ கேன்சல் பண்ணுங்க. 2 0க்கு 2 0 கேன்சலா? 50 இன்ட்டு 3 2 6 பெருக்குனா எவ்வளவு வருது? 300 ரூபாய் வட்டி வருது. சரியா? 300 ரூபாய் வட்டி வருது. சோ பாருங்களேன், தனி வட்டி ரூபாய் 300ன்னு அவனே கொடுத்துருக்காங்க. சோ எந்த ஆப்ஷனுக்கு தனி வட்டி கரெக்டா வருதோ அந்த ஆப்ஷன் தான் ரைட்டு. சரியா? நம்ம அதிர்ஷ்டம் இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு. ஒரு சில நேரத்துல 4வது ஆப்ஷன் கூட வரும். அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? 4 தடவை போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லாம. சரியா? அதுக்கு இந்த டைரக்ட் மெத்தட் எவ்வளவு மேலு. இல்ல சார், டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இது ஈஸியா இருக்கு அப்படின்னா இதே ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ ரொம்ப ஈஸியான விஷயம். இருக்கிற ஆப்ஷன்ல அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ற, எங்கத்துக்கு கரெக்டான ஆன்சர் வருதோ அதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். சோ 5000 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 20,160 ஆகிறது எனில் அசலை காண்க. சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஃபார்முலா இருக்கு, இருந்தாலும் நம்ம ஷார்ட்கட்ல எப்படி போறது அப்படின்னே பார்ப்போம். சரியா? சோ 20,160 மாறுதான். சரியா? 8% வட்டி வீதத்துல 5 வருஷத்துல. சோ கீழே குத்துறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால அசல் தான்பா குத்துருப்பாங்க. சரிங்களா? நான் என்ன செய்யறேன், ஒரு அசலா ட்ரை பண்றேன். 14,000 அசலா எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா? சோ 8% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் பாருங்க எவ்வளவு வட்டி வருது. 2 0 2 0 கேன்சலா. 140 இன்ட்டு 40. சரிங்களா? 140 இன்ட்டு 40. சோ 0 0 0 தான் வரப்போகுது. 4 0 0. 4 நாள் 16 மீதி 1. ஒரு நாள் 4, 4வது 1 கூட்டினா 5. சரியா? 5,600 வருது. இந்த 5,600 அப்படின்றது தான்ப்பா வட்டி. சரியா? அசல் எவ்வளோ? 14,000. வட்டி எவ்வளோ? 5,600. சோ கூட்டினா 19,600 தான் வருது. ஆனா எனக்கு என்ன ஆன்சர் வருது? 20,160 வரணும். சோ எந்த ஆப்ஷன் வருதோ அதுதான் ரைட்டு. நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் அதிகமா இருக்கிறது இதை எடுத்து ட்ரை பண்றேன். சரியா? 14,400 ட்ரை பண்றேன். ஏன்னா இங்க இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன். மிஞ்சி போனா ஒரு 400 560 தான். சரியா? சோ 560 தான் டிஃபரன்ஸ் அப்படின்னும் போது இந்த 40 தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். சரியா? பாருங்களேன், இவ்வளவுதான் சேஞ்சே இருக்கும். இந்த 400 தான் சேஞ்ச் வரும். அதனால இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ 14,400 இன்ட்டு 8% இன்ட்டு 5 வகுத்தல் 100. 2 0 2 0 கேன்சலா. 144 இன்ட்டு 8 5 40. ஸோ 0. 4 நாள் 16 மீதி 1. 4 நாள் 16 1 17 மீதி 1. ஒரு நாள் 4, 4வது 1 கூட்டினா 5. ஸோ 5,760 வந்து வட்டி வந்திருக்கு. இங்க 5,600 வந்துச்சு. ஸோ 160 எக்ஸ்ட்ராவா வட்டி வந்திருக்கு. சரியா? ஸோ பாருங்களேன், 14,000க்கும் 14,400க்கும் சரியா 400 ரூபாய் டிஃபரன்ஸ். அதுக்கு ஒரு 160 ரூபாய் வட்டி எக்ஸ்ட்ரா இருக்கு. சரியா? ஸோ இப்ப இந்த அசல் கூட 14,400 கூட இந்த 5,760 கூட்டுங்க. 60. 7 நாளும் கூட்டினா 11 மீதி 1. 5 நாளும் கூட்டினா 9. 9வது 1 கூட்டினா 10 மீதி 1. ஸோ 20,160 வருது. சரியா? அதுதானே இங்க தொகையா கொடுத்துருக்காங்க 20,160. ஸோ அப்ப அசல் எவ்வளோ? ஆப்ஷன் டி 14,400 அப்படின்றதுதான் அசல். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கும் செக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த சம் ஈஸி. சரியா? இது வரைக்கும் ஒரே ஒரு புது ஃபார்முலா கூட யூஸ் பண்ணல, எல்லாமே ஒரே ஃபார்முலா வச்சுதான் போட்டுருக்கோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒருவர் ரூபாய் 10,000 ஆண்டிற்கு 9% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? சோ 10,000 9% வட்டி வீதத்துல 3 வருஷத்துக்கு சதவீதம் என்ன? சோ தனி வட்டி அப்படின்னும் போது 100ஆல வகுப்பீங்க. 2 0 2 0 கேன்சல். சோ 100ஐயும் 9ஐயும் பெருக்குனா 900 இன்ட்டு 3. இதை பெருக்குனா 3 9 27 2 0 வருமா? 2,700 அப்படின்றது வட்டிப்பா. சரியா? எங்கிட்ட இருந்த காசு எவ்வளோ? 10,000 ரூபாய். நான் வாங்கின அசல் 10,000 ரூபாய், அதுக்கான வட்டி 2,700. சோ நான் கொடுக்கும் போது எவ்வளவு கொடுப்பேன்? 12,700 கொடுத்து அந்த கடனை முடிப்பேன். சரியா? சோ தொகை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 12,700. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4,000 ஆனது 4 ஆண்டுகளில் 5,000 ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ 4,000 4 ஆண்டுகள்ல 5,000 மாறுதோம். சரியா? சோ நல்லா புரிஞ்சுங்க. 5,000ல 4,000 கழிச்சா மீதி 1,000 ரூபாய் தான் வட்டி.
கரெக்ட் தானே? 4000 ரூபாய் நான் வாங்கியிருப்போம்பா, 4 வருஷம் கழிச்சு 5000 ரூபாவா மாறுது. அப்போ எவ்வளவு வட்டி கட்டுருங்க? 1000 ரூபாய் கட்டுருங்க. சரியா? இந்த 4000 ரூபாய், அதாவது குறைஞ்ச காசு இருக்கு பாத்தியா, அதுதான் அசலு, நான் வாங்கின காசு, இதுதான் தொகை. சரியா? அதிகமான அமௌண்ட் வர்றது தொகை, கம்மியான அமௌண்ட் வர்றது தான் அசலு. சரியா? நடுவுல இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் வந்து வட்டி. சரியா? சோ இப்ப ஃபார்முலா என்னது? SI ஈக்குவல் டு PNR/100. சோ வட்டி வந்து 1000 ரூபாய், அதை போட்டு அசல் எவ்வளோ? 4000 ரூபாய். சரிங்களா? என்ன எத்தனை வருஷம்? 4 வருஷம். 6 தான் கேக்குறாங்க, எனக்கு வட்டி தான் கேக்குறாங்க. பை 100. சோ 2 ஜீரோக்கு இங்க 2 ஜீரோ கேன்சல், இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ கேன்சல். ஒரு நாள் 4, 25 நாள் 100. சோ எனக்கு தேவை 6 தானே. அப்ப இந்த 4 பெருக்கல் இருக்கு, ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? வகுத்தல் ஆகும். சோ 25/4 ஈக்குவல் டு 6. சரியா? டிவைட் பண்ணுங்க. 25 4ஆல வகுக்கிறீங்க, 4 6 24, மீதி 1. சோ 6 1/4%. புரியுதா? 6 1/4%. சோ இருக்கா? ஆப்ஷன் ஏ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? ஈஸியா புரிஞ்சுங்க. 5000க்கும் 4000க்கும் டிஃபரன்ஸ் 1000. சரியா? அதுதான் வட்டி. இந்த 5000ன்றது தொகை, 4000ன்றது அசல். சின்ன வேல்யூ அசல்பா, பெரிய வேல்யூ தொகை, அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரியா? அதுக்கான வித்தியாசம் தான் வட்டி. சோ கழிச்சா எனக்கு 1000 ரூபாய் நான் வட்டி மட்டும் கட்டுருக்கேன், 4000 ரூபாய் அசல் போக 1000 ரூபாய் நான் வட்டி மட்டும் கட்டுருக்கேன். அதனால்தான் தொகை எனக்கு 5000 ரூபாய் வருது. சோ ஃபார்முலால அப்படியே போடுறீங்க, கேன்சல் பண்ணா 6க்கான மதிப்பு என்னது? 6 1/4%. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி விகிதம் என்னவாக இருக்கும்? சரிங்களா? 10 வருஷத்துல இரட்டிப்பாகுது. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குங்க. இங்க பாருங்களேன், தொகையானதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஆனா எவ்வளவு காசு, என்ன காசு, இதெல்லாம் பேசவே இல்லை. சரியா? நான் என்ன செய்யறேன்? NR ஈக்குவல் டு, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு, NR ஈக்குவல் டு, சரியா, இரட்டிப்பாகுது, இரட்டிப்பாகிறது அப்படின்னு வந்துச்சுன்னா, இல்லைன்னா 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு வந்தா ஈக்குவல் டு 100ன்னு போட்டுங்க. சரிங்களா? இது 3 மடங்கு ஆகிறது, இல்ல 3 மடங்கு ஆகிறது இப்படின்னு வந்தா NR ஈக்குவல் டு 200ன்னு போட்டுங்க. இந்த சைடு NR மாறாதுப்பா, அந்த சைடு 100 போடணுமா 200 போடணுமா 300 போடணுமான்றது இந்த மடங்கு தான் முடிவு பண்ணும். சரியா? இரட்டிப்பு தான் 200ன்னு ஞாபகம் வச்சுங்க, அதுல ஒரு 100 கழிச்சு 100ன்னு வச்சுங்க. மும்மடங்கு அப்படின்னா 300 ஞாபகம் வச்சுங்க, 300ல 100 கழிச்சா 200ன்றது அங்க போடணும். சரியா? அதே போல 4 மடங்கு ஆகிறது அப்படின்னு வந்தா எவ்வளவு வரும்? 300. 5 மடங்கு அப்படின்னா எவ்வளவு வரும்? 400ன்னு வரும். ஒரு 100 கழிச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த நம்ம क्वेश्चनல 10 வருஷத்துல இரட்டிப்பாகுது. சோ இரட்டிப்பு அப்படின்னா என்ன சொன்ன? 100 தான் இங்க போடணும். சரிங்களா? அங்க 100 போடணும். சோ 10 வருஷம், இங்க என்னன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருடங்களின் எண்ணிக்கை. சேம் அதே கான்செப்ட் தான். என்னன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை, 6னா வட்டி விகிதம். நமக்கு எது கொடுத்துருக்காங்க? 10 வருஷம் சொல்லிட்டாங்க. சரியா? n வந்து 10 வருஷம், R எவ்வளவு வரும் தெரியாது, ஏன்னா வட்டி விகிதம் தானே கேக்குறாங்க. சோ R என்ன வரும் தெரியாது, இன்டு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலா. சோ R ஈக்குவல் டு 10%. சரியா? R இன் மதிப்பு 10% இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. இரட்டிப்பாகிறதுனா 100ஆல சம் போடணும். மும்மடங்கு அப்படின்னு கொடுத்தா இங்க 200 வரும். சரியா? அதே போல 4 மடங்கு கொடுத்தா 300 வரும். மீதி எதுவும் மாறாது. இங்க NRல, இந்த NRல என்ன கொடுத்தா 6 கேட்பாங்க, 6 கொடுத்தா என்ன கேட்பாங்க. என்னன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை, 6னா வட்டி வீதம். அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு தொகை 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள். 8% வட்டி வீதத்தில்
3 மடங்கு. சோ 3 மடங்குனா NR ஈக்குவல் என்ன வரும்? 200. சரியா? NR ஈக்குவல் 200. வட்டி வீதம் 8%. சோ என்ன எனக்கு தெரியாது எத்தனை வருஷம்னு. ஆண்டுகள் எனக்கு தெரியாது, ஆனா வட்டி வீதம் வந்து 8% ஈக்குவல் 200. 4ஆம் வாய்ப்பாடுல வச்சா 4 2 8. சரியா? 4ஆம் வாய்ப்பாடுல 5 4 20. இந்த ஒரு 0 அப்படியே வரும். 1 2 2 25 2 50. சோ n ஈக்குவல் 25 ஆண்டுகள். 25 ஆண்டுகள். அதாவது ஆப்ஷன் சி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரூபாய் 68,000க்கு ஆண்டு வட்டி 16.2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. சோ 9 மாசம்னா என்னப்பா சொல்லணும்? 9/12 வருஷத்துக்கு 12 மாசம். கேன்சல் பண்ணா 3 9 3 4 12. சோ இதை நீ 3/4ன்னு எழுத போறோம். n வந்து 3/4ன்னு எழுத போறோம். இந்த 16/2/3ன்னு இருக்கு பாத்தியா? 16/2/3ன்னு இதை எப்படி சார் மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3யும் 16யும் பெருக்கிங்க. 16 3 48. 48ஓட 2 கூட்டினா 50/3. அவ்வளவுதாங்க. சரியா? அப்ப r வந்து 50/3, n வந்து எவ்வளோ? 3/4. இது புரியுதா? 3யும் 16யும் பெருக்கி மேல இருக்கிற நம்பரை கூட்டிக்கணும். சோ 50/3ன்னு வந்திருக்கு. சரியா? ஃபார்முலால அப்படியே போடுங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சோ P க்கான மதிப்பு 68,000. n க்கான மதிப்பு என்னது? 3/4. சோ 3/4. ஓகேவா? அதே போல r க்கான மதிப்பு என்னது? 50/3. சோ 50/3 100ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலால இருக்கு. சரியா? இந்த 100ஐயும் சேர்த்துக்கிட்ட. புரியுதா? இது P க்கான மதிப்பு, இது n க்கான மதிப்பு, இது r க்கான மதிப்பு, இது /100. ஓகேவா? சோ 2 0க்கு 2 0 கேன்சல். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல். ஒரு நாள் 4, இங்கேயும் ஒரு நாள் 4. 6ல 4 போனா மீதி 2. 28 அப்படின்னும் போது 7 முறை வரும். சரியா? ஒரு 0 வந்துருமா? அங்க இருக்கிற ஒரு 0 வந்துரும். சோ 170 × 50. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 இருக்கு. சரியா? I 35 மீதி 3. சரிங்களா? 1 5 5. 5ஓட 3 கூட்டினா 8. சோ 8500 அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரியா? அப்ப தனி வட்டி எவ்வளவு வருது? 8500 ரூபாய் வருது. 68,000க்கு 16.2/3% வட்டியில 9 மாசத்துக்கான வட்டியே மட்டும் எவ்வளவு வருது? 8500 ரூபாய் வருது. ஓகேவா? ஐடியா மட்டும் தெரிஞ்சுங்க. இத குறுக்கு பெருக்கல் பண்ணி கூட்டிக்கணும். இங்க 9 மாசம் குத்தனால 9/12 கேன்சல் பண்ணி 3/4ன்னு எழுதுறோம். சரியா? இந்த 2 விஷயம் தெரிஞ்சா இந்த சம்மும் ஈஸி. அதே போல மேல இருக்கிற நம்பர் மேல போடுற, கீழே இருக்கிற நம்பர் கீழே போட்டுக்கிறேன். சரியா? இங்கேயும் 50/3ல 50 மேல கீழே 3. இந்த 100ன்றது ஃபார்முலா 100. ஓகேவா? புரியுது இல்ல? ரிவிஷன் பண்ணதுக்காக தான் சம்மு நத்திட்ட பிறகும் பின்னாடி இன்னொரு முறை சொல்றேன். சரிங்களா? அட்லீஸ்ட் அப்ப கவனிக்கல அப்படின்னாலும் இப்பயாவது வந்து அந்த கோர்வையா பாத்துக்குங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A என்பவர் B இடம் ரூபாய் 3000ஐ 2 ஆண்டுகளுக்கு 10% வட்டி வீதத்தில் வட்டியானது அரையாண்டுக்கு ஒரு முறை என கணக்கிடப்பட்டால் 2 வருடங்கள் கழித்து A Bக்கு தர வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? வட்டி வந்து என்ன சொல்றாங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க. சரியா? சோ இந்த சம் எப்படி சார் போறது? ரொம்ப ஈஸிங்க. அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். அசல் மாறாது. 3000 ரூபாய். அரையாண்டுக்கு ஒரு முறைனா என்ன சார்? அரையாண்டு தேர்வுன்னு வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழாண்டு தேர்வுல பாதி. சரியா? ஆண்டு தேர்வு அதுல பாதி தானே அரையாண்டு தேர்வு. அதே சேம் கான்செப்ட் தான். வருஷத்துக்கு கணக்கிடுறோம். அது 12 மாசத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டுறதா கணக்கு. இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கட்டணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மாசத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டுற.
அப்ப வருஷத்துக்கு 2 முறை வட்டி கட்டுற, அதான கணக்கு. 6 மாசத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டுற. நம்ம எங்கன்னா இந்த நகை கடையில, அதாவது இந்த சேட்டிங் கிட்ட இதெல்லாம் வந்து நகை கடையில வந்து நம்ம கடை வாங்குறோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை. வெளியே பெரும்பாலும் நம்ம பொதுவா வாங்குறோம் அப்படின்னாலே எங்க இருக்கும், 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்னு தான் நம்ம கடை வாங்குவோம். சரிங்களா? சோ அப்படி வாங்கும்போது அதெல்லாம் என்ன வரும், 3 மாசத்துக்கு ஒரு முறைனா காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். அப்ப வருஷத்துக்கு 4 முறை வட்டி கட்டுறேன்னு அர்த்தம். அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா என்ன அர்த்தம், 6 மாசத்துக்கு ஒரு முறைன்னு அர்த்தம். வருஷத்துக்கு 2 முறை வட்டி கட்டுறேன்னு அர்த்தம். சரியா? சோ இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு எத்தனை முறை வட்டி கட்டிருப்பேன், 4 முறை கட்டியிருப்பேன். சோ ஆண்டுகளை எப்பவுமே 2ஆல பெருக்கிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்தா ஆண்டுகளை 2ஆல பெருக்கணும். ஏன் சார் 2 ஆண்டுகளுக்குன்னு சொல்றாங்க? 6 மாசத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டுறேன்னா 4 முறை கட்டிருப்பேன்ல, 4 தவணை கட்டியிருப்பேன் 2 வருஷத்துக்கு. சோ அதனால 4. அதே போல பர்சன்டேஜ 10% கொடுத்துருக்காங்கல்ல, அதை 2ஆல வகுத்துக்குங்க. பர்சன்டேஜ் வந்து 2ஆல வகுத்துக்கணும், என்ன வந்து 2ஆல பெருக்கிக்கணும். இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அரையாண்டு ஈஸி. ஓகேவா? சோ 5% பை 100. புரியுதா? 10% கொடுத்துருக்காங்க, அல்ல பாதி 5%. சோ 2 0க்கு 2 0 கேன்சல். 30 × 4 5 20. 3 2 6 2 0. சோ 600 அப்படின்றது வட்டி. சரியா? ஆனா அவங்க கேட்கறது என்னது, ஏ பிக்கு தர வேண்டிய தொகை எவ்வளவு. சோ அசல் 3000, 600 ரூபாய் வட்டி, 2 கூட்டினா 3600 ரூபாய் தொகை. சோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? ஐடியா மட்டும் தெரிஞ்சுங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்தா வட்டிய 2ஆல வகுத்துக்கணும், ஆண்டுகளின் எண்ணிக்கையை 2ஆல பெருக்கிக்கணும். இதே காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்தா என்ன 4ஆல பெருக்கணும். புரியுதா? ஆண்டுகளின் எண்ணிக்கையை ஆண்டுகளின் எண்ணிக்கையை 4ஆல பெருக்கணும், அதை வந்து 4ஆல வகுத்துக்கணும். வட்டி விதத்தை 4ஆல வகுத்துக்கணும், ஆண்டுகளின் எண்ணிக்கையை 4ஆல பெருக்கிக்கணும். இது எப்ப காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னா, அரையாண்டுக்கு ஒரு முறைனா 2ஆல பெருக்கி 2ஆல வகுத்துக்கிற, அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி விதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2200 ரூபாய் வட்டியாக அருண் பெற்றார் எனில் அருணின் வட்டி விதத்தை காண்க. இல்ல, வட்டி விதத்தை காண்கன்னு பொதுவா சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, அருண்ன்ற ஒருத்தர் பாலாஜி என்பவருக்கு 5000 2 ஆண்டுகளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தான் சொல்ல. சரியா? கொடுக்கிறாரு PNR/100. அதே அருண் 3000 4 ஆண்டுகளுக்கு அதே பர்சன்டேஜ்ல யாருக்கு கொடுக்குறாங்க, சார்லஸுக்கு தராரு. ஓகேவா? 2 பேருமே சேர்த்து, அதாவது பாலாஜி கொடுத்த காசையும் சார்லஸ் கொடுத்த காசையும் 2மே சேர்த்து அவர் வாங்கின தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 2200 ரூபாய். மொத்தமா எவ்வளவு வாங்குறாரு, 2200 ரூபாய் வாங்குறாரு. சோ 2200 ரூபாய் வாங்குறாரு. ஏன் இங்க பிளஸ் போடுறேன், பாலாஜிக்கு வாங்கின வட்டி, பாலாஜி கொடுத்த வட்டி, அதே போல சார்லஸ் கொடுத்த வட்டி, 2த்தையும் கூட்டினா எனக்கு 2200 ரூபாய் வரும். அதான் அதுக்கு மீனிங். சோ இப்ப 2 0க்கு இங்க 2 0 கேன்சல், இங்கேயும் 2 0க்கு 2 0 கேன்சல். 50 2ஆல பெருக்குனா 100 6 பிளஸ் 30 4ஆல பெருக்குனா 126 ஈக்குவல் டு 2200. இதை 2த்தையும் கூட்டி பாருங்க, 226 ஈக்குவல் டு 2200. சோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலா, ஓர் 22 22 10 22 220. சோ R ஈக்குவல் டு 10%. சரியா? அவரு கொடுத்த அந்த தனி வட்டி வீதம் எவ்வளோ,
10%. சரியா? ஐடியா புரிஞ்சுங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே தனி வட்டி தான் வாங்குறாரு, ஒரே வட்டி வீதம் தான் வாங்குறாரு. அதனால்தான் பொதுவா 6 எடுத்துக்கிட்டேன். சரியா? இங்க 5000 ரூபாய் 2 வருஷம், இங்க 3000 ரூபாய் 4 வருஷம். ரெண்டுமே கூட்டினாதான் எனக்கு 2200 ரூபாய் வருதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. பாருங்க, பாலாஜி என்பவருக்கு 5000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் ஆக மொத்தமாக 2200 வட்டியாக அருண் பெற்றார். மொத்தமா 2200 பெறாருன்னா கூட்டினா தானே வரும். சரியா? சோ அதுதான் இதுல போட்டு அப்படியே சால்வ் பண்றீங்க. 220 6க்கு 2200னா ஒரு 6 எவ்வளோ? 10%. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. லாஸ்ட் क्वेश्चन பா. வட்டி வீதம் 10% இருந்து 12% அதிகரிக்கப்படும் போது ஒருவருக்கு கிடைக்கும் தனி வட்டியில் ரூபாய் 1250 அதிகரிக்கிறது எனில் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ 10% இருந்து 12% மாறுது. இப்ப எவ்வளவு அதிகமாயிருக்கு? 2.5% அதிகமாயிருக்கு. கரெக்ட் தானே? 10% இருந்து 12%, 2.5% அதிகமாயிருக்கு. அந்த 2.5% அதிகரிக்கும் போது ஒருவருக்கு கிடைக்கும் தனி வட்டியில் ரூபாய் 1250 அதிகரிக்கிறது. சோ ஏற்கனவே அவருக்கு வந்து இந்த காசை விட 1250 ரூபாய் அதிகமாகுது. அப்ப இந்த 2.5%க்கான மதிப்பு தான் எவ்வளோ? இந்த 1250 ரூபாய். கரெக்ட் தானே? இந்த 2.5% அதிகமாகும் போது தான் 1250 ரூபாய் அதிகமாகுது. சரி, அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அசலின் மதிப்புனா ஒண்ணும் இல்லைங்க, 2.5% 1250, 100% என்ன? 100% வேல்யூ தான் அசல். சரியா? நம்ம என்ன சார் பண்ணலாம்? சிம்பிள் லாஜிக்ல போடலாம் இந்த சம்ம. என்னன்னா 2.5 வந்து 1250. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் எதுக்குறேன்னா 25%. இங்க ஒரு பாயிண்ட் எதுக்குறேன்னா 25%. இங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வரல ஒரு 0 சேர்த்துங்க. சிம்பிளா சொல்றேன்பா. இத 10ஆல பெருக்குறா 25. சரியா? 2.5 10ஆல பெருக்குனா 25. அதே 10ஆல 1250 பெருக்குனா 12500. சரியா? அப்ப 25% வந்து இப்ப எவ்வளவுன்னு வந்திருக்கு? 12500 வந்திருக்கு. எனக்கு 100% வேணும். சரியா? அப்ப எதால பெருக்கணும்? 4ஆல பெருக்கணுமா? 25 4ஆல பெருக்கினாதான் 100%. அதே போல இந்த 12500 4ஆல பெருக்கி வர்றதுதான் ஆன்சர், அசலா இருக்கும். சரியா? சோ 12500 4ஆல பெருக்கினா 50000 ரூபாய் வரும். ஓகேவா? சோ அசல் வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 50000 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹோம்ஒர்க் தாங்க. ரொம்ப நாளாச்சு ஹோம்ஒர்க் கொடுத்து. சரிங்களா? எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றனால தான் வீடியோ சரியா வந்து போட முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாபிக் வைஸா ஒரு டாபிக்கா வந்து பார்த்துருவோம். சரிங்களா? பாருங்க, 5 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அசல் வந்து 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 வருஷத்துக்கான தனி வட்டி இருந்தேன். இது டைரக்ட் கொஸ்டின். சரிங்களா? 10950 என்ற அசலுக்கு 42 நாள். 42 நாள்னா ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லாத. 42/365. சரியா? அப்படியே போட்டு கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் வரும். சரியா? 42/365. ஓகேவா? சோ தேர்ட் கொஸ்டின், ஆண்டுக்கு 4% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தொகையானது 3120 எனில் அசலை காண்க. சோ அசல் கேக்குறாங்க, தொகை தந்துட்டாங்க, எப்படி போடணும், என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சோ இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 20 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது. ஸோ அந்த மடங்கு பேஸ் பண்ணி வந்த சம்மு. சரிங்களா? என்ன ஃபார்முலா சொன்னோம்? என்ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா தான் ஃபோர்த்துக்கு. ஃபிஃப்த்து ஒன்று இதுல இங்க பாருங்க, 5/3 கொடுத்துருக்காங்கல்ல, இது 5/3 இல்லைங்க, 5% வட்டி வீதம். சரிங்களா? 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகள்ல 11000 ரூபாய் அவரு பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ எத்தனை ஆண்டுகளில் அவங்க 11,000 ரூபாய் பெறுவார்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே கேட்குறது என்னது, எத்தனை ஆண்டுகள், அதாவது என்ன கேட்குறாங்க. ஒரு சம் கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கா, 6 1/4%. சரிங்களா, அது 6 கண்டுபிடிச்சோம். இங்கே எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. அதே போல் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க. சரிங்களா, ஸோ மொத்தம் 5 சம்மு, 5 சம்முக்குமே எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். சரிங்களா, ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் கூட்டு வட்டி லாபம் நஷ்டம்லாம் போடுறேன். நன்றி.